நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜார்ஜனோ. பொதுவாகவே ஒரு பண்டிகை அப்படின்னா கிராக்கர்ஸ் இருக்கும், ஸ்வீட்ஸ் இருக்கும். அதெல்லாம் தாண்டி இந்த ஒளிவிளக்கு அப்படிங்கிறது ரொம்ப அழகான விஷயம் இல்லையா? அந்த வகையில் நம்ம நாட்டுடைய 76வது ரிபப்ளிக் டேயை நாளைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் கொண்டாட போகுது. அந்த வகையில் சென்னை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லைட்ஸ் சீரியல்ஸ்லாம் போட்டு அமர்க்கலாம் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க அப்படின்னா பைக் எடுத்துகிட்டு மெரினா ரோட்டில் வந்தீங்கன்னா ஏகப்பட்ட பில்டிங்கில் நம்மளோட அந்த நேஷனல் ஃப்ளாக் இருக்கு இல்லையா, அந்த கலர்ஸில் சீரியல்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க. உண்மையாகவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் நடந்துக்கிட்டு இருக்கு, இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் போய்கிட்டு இருக்கு. அதில் இந்தியா ஜெயிக்கிற மாதிரி சூழல் இருக்குது, அது ஒரு ஹாப்பினஸ்னா கூட. இன்னொரு பக்கம் மக்கள் ஓகே நாளைக்கு சண்டே, இன்னைக்கு நைட்டு வெளியில் வரும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லைட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக ஃபோட்டோ எடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் ரொம்ப அழகாக இதை கட்டுக்கோப்போடு நடத்துகிறாங்க. ஸோ ஒரு பக்கம் மேட்ச் நடத்தும் போது அங்கேயும் டிராஃபிக் ஜாம் ஆயிடக்கூடாது அப்படின்னு அழகாக அதை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வந்து இந்த அழகான ஒளி விளக்கை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ நாளைக்கு பல நிகழ்ச்சிகள்லாம் நடக்கவிருக்கு. ஸோ அதற்கான ஆயத்த பணிகள் கூட சென்னையில் பல்வேறு இடங்கள்லாம் போயிட்டுருக்கு. ஸோ சென்னையில் அந்த குடியரசு தினத்தை முன்னிட்டு ஏகப்பட்ட ஆயத்த பணிகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே வர வர அதோடைய அப்டேட்ஸ்லாம் பார்க்க போகிறீங்க. இணைஞ்சே இருங்க.